உதய பெருமாள் கிட்ட அயலி கேக்குறாங்க, மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அயலி, எல்லாரும் என்ன சொன்னாங்க? சிவா ஒரு அனாதை, அவன் இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன்னு ஆளாளுக்கு பேசினாங்கல்ல. அவங்க எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு பதில் சொல்ல போறேன். ஒரே குரல்ல ஒரே பதிலா எல்லாருக்கும் சொல்ல போறேன். மாமா புரியலையே, என்ன சொல்ல போறீங்க? உண்மைய சொல்ல போறேன் அயலி. சிவா என் பையன்கிற உண்மைய சொல்ல போறேன். சிவா அனாதை இல்ல, என் பையன்னு நான் சொல்ல போறேன். நான் தான் அவனோட அப்பா, உதய பெருமாள் தான் சிவாவோட அப்பான்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். எல்லாரும் பாத்துக்கோங்க, இவன் என் பையன், எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த முதல் வாரிசுன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். சத்தம் போட்டு சொல்ல போறேம்மா. மாமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமா அயலி, ஒவ்வொரு நாளும் என் பையன் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்கவே முடியல. அப்பா இருந்தோம் ஏன் அவன் அனாதை பட்டத்தை வாங்கி சுமக்கணும்? இனிமே அவன் எங்கேயும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுமா. நெஞ்ச நிமித்தி என் அப்பா உதய பெருமாள்னு தைரியமா சொல்லணும். நாளை சந்திப்போம்.